ஹாய், வெல்கம் டு ஆர்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எண்ணெய் கத்திரிக்காய். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து பிரியாணி வச்சுட்டு அது ரெடி ஆகிட்டு இருக்குது. அது கையில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம். இதில் வந்து நான் பீனட்ஸ் போட்டுவிட்டேன். பீனட்ஸ் வந்து போட்டு வந்து இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் வந்து தனியா சீட்ஸ், கேஷ்யூநட், ஜீரா, சின்னமும் காட்டமும் க்ளவுஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பெப்பர், ட்ரை கோகனட், அதுக்கப்புறமா பிளாக் அண்ட் ஒயிட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீனட்ஸ் இங்கே ஃப்ரை பண்ணலாம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இது ப்ரௌன் ஆகிருக்கு பீனட்டு. அதுக்கப்புறமா இதில் இருந்தால் வந்து இதில் வந்து நான் தனியா சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். தனியா சீட்ஸ், பெப்பர் அதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த மற்ற மசாலா எல்லாம் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்லா ஒரு அரோமா ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது வந்து நல்லா ஃப்ரை இருக்குது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா கேஷ்யூ நட்டு, செஸ்மி சீட்ஸு, கோகோனட் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் லைட்டாக நான் ஃப்ரை பண்ணுறேன். இது சேம் டைமில் வந்து அது ஃப்ரை இருக்கா, இப்படி இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணி வச்சுனது இதில் நான் போட்டுட்டு ஃப்ரை பண்ணேன். இது ஒரு நல்ல ஸ்மெல் வருது. அதுக்கப்புறமா நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ நான் அந்த மசாலா எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் நெஞ்சு வந்து ஹல்தி, ரெட் சில்லி பவுடர், தென் சால்ட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நான் கொஞ்சமாக இப்போ ஹல்தி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர், ஹாஃப் ரெட் சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க. ஒரு ஹாஃப் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து இங்கே பிரிஞ்சால் வந்து தண்ணியில் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லோரும் வந்து 4 கட் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து இதில் 4 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6 அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போது இது நம்ம அரைக்கணும். இதுதான் நான் அரைச்சி வச்ச மசாலா. இந்த மசாலா வந்து நான் என்ன பண்ணாங்க, இந்த கத்திரிக்காய் போட்டுட்டு பிரிஞ்சாலை போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சேம் இந்த ஆயிலில் வந்து என்ன பண்ணாங்க, கடுகு, ஜீரகம், 2-3 வெந்தயம் போட்டு ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பிரிஞ்சால் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இதே நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா உப்பு போடுறேன், சால்ட்டு போட்டுட்டு இந்த பிரிஞ்சால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த ஆயில் வந்து நான் வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆயில், அதில் தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். இந்த ஆயில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுமா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களை வேறு ஆயில் போட்டு ஆட் பண்ணணும்னா அப்படியே நீங்கள் செய்யலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா ப்ரௌன் ஆச்சு. நான் இதில் வந்து ரெட் சில்லி ரெட் சில்லி கூட போட்டிருக்கேன். ரெட் சில்லி போட்டு கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா இது ஒரு க்ரீன் சில்லி, இது ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். இந்த க்ரீன் சில்லி கத்திரிக்காய் இந்த கலருக்கு வரணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா இருக்குதுல்ல, இந்த மசாலா இது வந்து நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். நான் இதில் வந்து அந்த லைட்டாக கலருக்காக என்ன பண்ணேன்னா காஷ்மீரி சில்லி பவுடரு, லேஸாக வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டி வச்ச இந்த தண்ணி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லைட்டாக இது கொஞ்சமாக புளி தண்ணி போடலாம். நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் தான் போட்டிருக்கு. இது கவர் பண்ணிவிட்டு ஒரு அந்த கொஞ்சம் திக்னஸ் வர வரைக்கும் குக் பண்ணணும். நான் வந்து இது வெறும் ஜஸ்ட் ஒரு 4 மெம்பர்ஸ்க்காக குக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஆச்சு. இது லாஸ்ட்டில் நான் வந்து கொரியாண்டர் போடுறேன். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பிரியாணி, வெஜ் பிரியாணி இல்லைன்னா சப்பாத்தி எதுன்னு வச்சு சாப்பிடலாம். தயவு செஞ்சு இது வீட்டில் ட்ரை செஞ்சு பாருங்கள். எனக்கு வந்து ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.